மக்களே, இதுதான் கீரை விதை. வாங்க அதை விதைச்சிடலாம். இடம்பு நல்லா ரெடி பண்ணியாச்சு. இந்த கீரைக்கெல்லாம் தண்ணி தெளித்து தான் விடணுமாமா. தண்ணி தெளித்து ஃபுல்லாக ஊற்றக்கூடாது, லைட்டாக தண்ணி இருந்தாலே இது முளைச்சிரும். மக்களே, இன்றைக்கி நம்ம அந்த தண்டுக்கீரையை தான் நம்ம இன்றைக்கி விதைப்பட போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு நல்ல இடத்த செட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா விதை போடணும். ஏன்னா அதை நல்லா கொஞ்சம் இருக்கிற மணலெலாம் கொஞ்சம் கொத்தி விட்டு அதுக்கப்புறம் விதை போட்டால் தான் நல்லா சூப்பராக வரும்னு சொன்னார் எங்கள் அப்பா. சரி, அதனால் இடத்த பார்த்துட்டு மம்பட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த இடத்துல தாங்க நம்ம இது ஒன்று வைப்போம். புதுசாக யாராவது வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. மறக்காமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். நல்லா மண்ணை கொத்தி போட்டால் தான் இது ரெடியாக மாட்டிருக்குது. ஏன்னா ஒரு சைடு பள்ளமாகவும் இருக்குது, ஒரு சைடு மேடாகவும் இருக்குது. நம்ம இது எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு சரியான மண்ணாக இருக்குதுப்பா. குளத்து மணல் அடித்தப்போ ஏற்றுனது. விவசாயம் பார்க்குறதும் பெரிய கஷ்டம்தான் போல இருக்குப்பா. லைட்டாக கொட்டினதுக்கே மூச்சு வாங்குது. களிமண்ணாக இருக்குது, இதில் வருமானம் தெரியலை. நல்லா கிடக்குது. நம்ம இப்போ இடம் ரெடி பண்ணிட்டோம், குழியையும் ரெடி பண்ணியாச்சு. நம்ம இப்போ அடுத்து விதையை போட்டுடலாம் வாங்க. மக்களே, இதுதான் கீரை விதை. வாங்க அதை விதைச்சிடலாம். இடம்பு நல்லா ரெடி பண்ணியாச்சு. போட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்ம அதை போட்டு மூணு தான் இது ரெடி ஆகும். தண்ணி தெளிச்சு விடணும்.
கீரைக்கெல்லாம் தண்ணி தெளித்து தான் விடணுமாமா. தண்ணி தெளித்து ஃபுல்லாக ஊற்றக்கூடாது. லைட்டாக தண்ணி இருந்தாலே இது முளைச்சிரும். மக்களே, நம்ம அந்த தண்டுக்கீரை விதையை வந்து நம்ம விதைச்சாச்சு. இது வந்து 25 நாள்லேருந்து 30 நாளில் வந்து செடி வந்துடும், அறுவடை பண்ணிடலான்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம், 25-26 நாளைக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம் இந்த செடி எவ்வளோ வளர்ந்துருக்கு என்ன இதுன்னு பார்ப்போம். புதுசாக யாராவது நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க.